ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 19th November 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், பிட்காயின் இதுக்காக விழுந்துட்டு இருக்குது. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 142 பாயிண்ட் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா ஓரளவு 26,000 தாண்டி ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது. எஃப்ஐஎஸும் டிஎஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இப்போ பையர் சைடில் இருக்கிறது வந்து மார்க்கெட் இந்த அளவுக்கு ரேலி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. எஃப்ஐஎஸ் எதனால் இப்போ பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டு அப்புறம் கிரிப்டோ எல்லாமே வந்து விழுந்துட்டுருக்குது. ஸோ வந்து எஃப்ஐஎஸோட கவனம் வந்து கொஞ்சம் இந்தியன் மார்க்கெட் பக்கம் திரும்பி இருக்குது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ஒரு கன்சல்டேஷன் மோட்லேயே இருக்குது. ஸோ 1 இயராக வந்து பெரிய ரிட்டர்னே இல்லை. ஸோ இது வந்து இப்போ ஓரளவு வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் இந்தியாவுக்கு இடையில் அந்த ட்ரேட் டீல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறையா இப்போ தென்படுது. அதே மாதிரி ஐடி ஸ்டாக்ஸ் வந்து மறுபடியும் ரீபவுண்ட் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ரேலி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து 89,000க்கு, அதாவது 89,460 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 1,28,000 கிட்ட இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 30,000 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இந்த மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வந்து காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின் வந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்க விற்றதோட ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக மறுபடியும் வந்து சின்ன இன்வெஸ்டர்ஸும் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிட்காயின் வந்து ஒரு இமேஜினரி ஒரு பொருள் தான் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஃபிசிக்கல் வேல்யூ இல்லை. ஸோ ஃபிசிக்கல் வேல்யூ இல்லாததுனால எல்லோரும் லாபத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்ம இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாருமே வந்து விற்றுட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபெட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஹோப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பிட்காயினை ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. இன்னும் கூட விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு அனலிஸ்ட் வந்து நம்புகிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஹெல்த்துக்கார் இருக்குது. 47 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதோட Q2 ரிசல்ட் வந்து ரீசெண்டாக வந்துச்சு. அதுக்கப்புறமா அனலிஸ்ட் எல்லாமே இந்த ஸ்டாக் மேலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் இருக்குது. ஒரு 67 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. HCL டெக்னாலஜிஸ் வந்து கனடாவில் ஒரு புது ஆஃபீஸ் திறக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் இது கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. Q2 ரிசல்ட் வந்து ரொம்ப வீக்காக இது கொடுத்துச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து இன்னும் இந்த ஸ்டாக் மேலே தெரியுது. அப்புறம் கோல் இண்டியா பார்த்திங்கன்னா டாப் லூசஸில் செகண்ட் இருக்குது. 4 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கோல் இண்டியாவோட Q2 ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக வரல. அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் பார்த்திங்கன்னா டெய்லி எம்ஏசிடி கிராஸ் ஓவர் வந்து செல் சிக்னல் காட்டுது. ஸோ டெக்னிக்கலாகவும் இது வந்து கொஞ்சம் பியரிஷாக இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து இந்த ஸ்டாக்கை இந்த அளவுக்கு விழ வச்சுருக்கிறாங்க. ஸோ நிஃப்டி வந்து கண்டிப்பாக வந்து ஆல் டைம் ஹையை தாண்டிடும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன்ஸும் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கண்டிப்பாக ஆல் டைம் ஹையை கூடிய விரைவில் தாண்டோன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.